எவ்ரிவன். ஒரு காட்டுல ஒரு பறவை ஒன்று தானியத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்துச்சு. அப்ப அந்த வழியா சிங்கம், புலி, கரடி, நரி, ஆடு, மாடு எல்லாம் போயிட்டு இருந்துச்சான் ஒன்னன் பின் ஒன்றாக. ஆனா இந்த பறவை அதை கண்டுக்கவே இல்லை. அது பாட்டு தொடர்ந்து தானியத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. ஆனா திடீர்னு அந்த பக்கம் ஒரு மனுஷன் வந்த உடனே அது அவனை பார்த்து இது என்ன செஞ்சுச்சுன்னா அலறி அடிச்சு உடனே பறந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுச்சு. இது மனுஷனுக்கு ஒரு வருத்தமா இருந்துச்சு. என்னடா எல்லா மிருகமும் வந்தது, இந்த பறவை நம்மள பார்த்தோன்னே ஓடி போயிடுச்சேன்னு சொல்லி இந்த பறவைகிட்ட கேட்டானா, நீ எல்லா மிருகமும் இருந்தப்ப நீ அமைதியா இருந்த, சாப்பிட்டுட்டே இருந்த, ஆனா என்ன பார்த்தோன்னே ஏன் ஓடி போன அப்படின்னு கேட்டப்ப அந்த பறவை பதில் சொல்லிச்சான், இந்த புலி, சிங்கம், கரடி எல்லாம் மனுஷங்களை கொல்ற தன்மை உள்ளது. அது போல நிறைய பார்த்தோம் அப்படின்னா அது ஏமாத்துற குணம் கூடையது. ஆடு மாடு பார்த்தோன்னா பெருசா மனுஷனை முட்டும். இது எல்லாமே இதனுடைய குணத்துல இருந்து மாறாது. ஆனா மனுஷனாகிய நீயும் எப்ப மாறுவ, எப்ப என்ன செய்வ அப்படின்னே தெரியாது. அதனாலதான் உன்னை பார்த்து நான் போனேன்னு சொல்லிச்சான். பிரியமானவர்களே, எபேசியர் 4:24 நம்ம வாசிக்கிறோம், மனுஷன் தான் உருவாக்கப்பட்ட தேவனுடைய சாயலில அவன் சிருஷ்டிக்கப்பட்டாலும் அவனுடைய இருதயத்துல உண்டான கேடான காரியங்கள் அவன் என்ன செய்கிறான், எப்ப மாறுவான், மனுஷன் குறந்து புத்தி போல மாறுவான், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தாவுவான். அப்படிப்பட்ட நிலை இல்லாத ஒரு மனுஷன் தான். ஆனா தேவனுடைய சாயலை போல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அவனை தேவனிடத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது அவர் தம்மை போல அந்த மனுஷனை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் மாற்றம் அடையணும்னா, அவரை போல மாறணும்னா, அவரை போல சுபாவங்களை தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்துல முற்றிலுமாய் நாம அர்ப்பணிக்கும் போது அது சாத்தியமாகும். அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாகவும் மாறும். God bless you all.